ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி சண்டே தானே? சாட்டர்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவா. பீட்ரூட் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் பீட்ரூட் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் பொடி பொடியாக. உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன். பீட்ரூட்டு, வெங்காயம், பூண்டு, அது உருளைக்கிழங்கு. இது வந்து கசகசா 1/2 ஸ்பூனும் 1/2 டீஸ்பூனும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டுருக்கேன். இந்த தேங்காய் அதோட போட்டுக்க போகிறேன். தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சி இதை விழுது அதில் பீட்ரூட் ரைஸில் சேர்த்துருவேன். இது தாளிக்க போகிறேன். சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இந்த இதுக்கு பீட்ரூட் ரைஸ்க்கு போட்டு இதை வதக்க போகிறேன். தாளித்து இது என்ன காஞ்சு விட்டான்னு தெரியல, காஞ்ச உடனே அதை போட்டு வதக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கி மெனு. பீட்ரூட் ரைஸு, தயிர் பச்சடி, தயிர் சாதம், எரிச்ச குழம்பு, அவ்வளோதான் இன்னைக்கு. சோம்பு கொஞ்சோண்டு, ஏலக்காய், ஒரு கிராம்பு, அவ்வளோதான். சின்னது பண்ணிட்டேன் கேஸை. இப்போ வெங்காயம், பூண்டு, பீட்ரூட் எல்லாத்தையும் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். அதோட உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு போடும்போது காமிக்கிறேன். இந்த பீட்ரூட் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு வேணா பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இதை அரைச்சி வச்ச தேங்காயை இதில் கொட்ட போகிறேன். கசகசா, ஒரு பச்சை மிளகாய், தேங்காய், இதை அரைச்சேன். ஆமாம், வேறு எதுவும் கிடையாது. காரப்பொடிலாம் போட மாட்டேன் நான். ஏற்கனவே பீட்ரூட் கலர் இப்படி இருக்கும். அந்த காரப்பொடி வேறு போட்டோம்னா என்னத்துக்காக? பீட்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு ஸ்கூல் கூட நம்ம இது மாதிரி டிஃபன் மாதிரி பண்ணி தரலாம். நாங்கள் அடிக்கடி பண்ணி கொடுத்துருக்கோம். பீட்ரூட் கறியும் பண்ணியிருக்கேன், வெங்காயம் போட்டு கறியும் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ரைஸும் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வேறு இதெல்லாம் இது புதினா கொஞ்சம் தாளிப்பா, சரியா? அங்கே புதினா இது பண்ண மாட்டோம். இதுக்கு இந்த ரைஸுக்கு இவ்வளோ மெஷர்மெண்ட்டு தண்ணி விட்டா தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை அளந்து வச்சுட்டேன். 1 டம்ளர் அளந்து வச்சுக்கிட்டு இந்த தேங்காயை அரைச்சிட்டேன். ஏன்னா 1/2 டம்ளர் தான் நான் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த இதுலேருந்து பீட்ரூட்லேருந்து தண்ணி பிரியும் வேக வேக. இந்த பூண்டு இதெல்லாம் வேகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டு நான் அரிசி களைஞ்சி போட்டுட்டு உங்களுக்கு மூடிட்டு காமிக்கிறேன். ஊற்றணுமா? ஊற்றணும். மொத்தம் எவ்வளோ ஊற்றணும்? 1 டம்ளர். 1 டம்ளர் எடுத்து இதெல்லாம் அரைச்சேன். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுறேன், அவ்வளோதான். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி களைஞ்சி போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக அரிசி களைஞ்சி எடுத்துன்னு வந்துருக்கேன், 1/2 டம்ளர். அதை இந்த தண்ணி கொதிக்கிறது பாருங்க, இதில் போடுறேன் நான். இல்லை அளந்து ஊற்றின தண்ணி தான், எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட போடக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. 1/2 டம்ளர்னா 1/2 டம்ளர் தான் தண்ணி. இருத்துடணும் தண்ணி இருந்ததுன்னா அரிசியில். அப்போதான் குழஞ்சி போகாமல் உதுரு உதுராக நல்லா இருக்கும். இதை கிளறிட்டு இதை மூடிட்டு விசில் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 1 விசில் விடுங்க, போகிறோம். நல்லா வெந்துடும் சாதமும் சரி, அந்த பீட்ரூட்டு எல்லாமே. ஏன்னா ஏற்கனவே வதக்கிட்டோம் வேற, ஸோ நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த பீட்ரூட் ரைஸு எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், கலர் பர்ஃபெக்டாக இருக்குது. ஜலங்கள்லாம் கரெக்டாக இருக்குனால. ஆமாம், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அரும்பரும்பாக வந்துருக்கு. சாதாரண நம்ம சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி தான். தண்ணி உண்டி பார்த்து கரெக்டாக வச்சோம்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும். பீட்ரூட் ரைஸ், அதுக்கு தயிர் பச்சடி. மத்தியானம் ஆப்பம் பண்ண போகிறேன்.
அதுக்கு அரைச்சி தேங்காய் அப்பமா தேங்காய் அப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அது என்ன இப்போ பச்சரிசி ஊற வச்சா? புழுங்கரிசி 1 டம்ளர் ஊற வச்சு 1/2 மூடி தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இது அலம்பின தண்ணி இருக்கு இல்லையா, கிரைண்டரில் அலம்பின தண்ணி, அதை அலம்பி இதை அப்புறம் தண்ணி மாதிரி வச்சுட்டுருக்கேன். அது கிரைண்டரில் ஒட்டின்னு இருந்த அந்த மாவோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இது பண்ணிட்டுருக்கேன். இதை இப்போ கூழ் மாதிரி இப்படி கிண்டிகிட்டே இருந்தேன்னா அது ஒரு கிளாஸ் பேப்பர் பதம், ஜவ்வரிசி கூழ் பதத்துக்கு வரும். அதை நல்லா ஆற வச்சு இந்த மாவில் ஊற்றிடுவேன். அது நல்லா உங்களுக்கு சாஃப்டாக, ஏன்னா உளுந்தெல்லாம் போட்டு அரைக்கிறது இல்லையோனா அப்பத்துக்கு, அதனால இதுக்கு இந்த பிசுக்கு பதம் தான் அதுக்கு நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும். இது இப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா, கைவிடாமல் சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னா இது நல்லா கிளாஸ் பேப்பர் மாதிரி நல்ல கூழ் மாதிரி வரும். நல்லா கலர் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது கூழ் மாதிரி வந்தோம்னா இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். சரி, தேங்காய் அப்பத்துக்கா? ஆமாம், இந்த பாருங்கள் அப்படி எப்படி கூழ் மாதிரி ஆகிடுத்து பாருங்க. கிட்டக்க வேணா காமிங்க வாழ்ட்டப்பா. இந்த பளபளன்னு ஜவ்வரிசி கூழ் மாதிரி ஆகிடுத்து பாருங்க. சிம்மிலேயே வச்சு கலரணும். இதை இப்போ நல்லா ஆற வச்சு இந்த மாவில் ஊற்றி கலந்து வச்சுருவேன். ஆல்ரெடி உப்பு போட்டு கரைச்சிருக்கேன். இதை ஆறுனதுக்கப்புறம் இதை தூக்கி அதில் ஊற்றிடுவேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அவ்வளோதான், ஆப்ப மாவு ரெடி. 1 சைடு தான் வாக்குறது. சும்மா துணியில் வந்து தேங்காய் எண்ணெயை துவச்சி தடவி 1 சைடாக மூடி வாக்கணுமா? ஆமாம், இட்லி தான் தேங்காய் ஆப்பம். ஸோ அதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாமி வந்து தேங்காய் ஆப்பத்துக்கு அரைச்சிருக்கா. அது கூழ் கிண்டி காமிச்சிருக்கா எப்படி செஞ்சுருக்காருங்கிறத. 1 டம்ளர் அரைச்சேன். 1 டம்ளர் அரிசி புழுங்கரிசி நினச்சி, அதாவது இட்லி அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புழுங்கரிசி நினச்சி அரைச்சி நல்லா கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி கூழ் கண்டி ஊற்றி நம்ம அன்றைக்கே வார்த்துடணும். 2 நாள் வச்சுருந்து வாக்கக்கூடாது. அப்படி தானே? ஆமாம், சொல்லுங்க. நான் இங்கே சொல்லுங்க. நீங்கள் எதனால என்ன நீங்கள் சொல்ல கரெக்டாக தானே. இன்றைக்கே வாத்துடணும். அதை நாளைக்கு வச்சோம்னா இன்னும் புளிச்சு போயிடும். மாவு ஊற்றினா வராது, நல்லா இருக்காது. இது கரெக்டான பதம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆறுனதுக்கு பிறகு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா மத்தியானம் 4 மணி ஈவினிங் போல் வாக்கலாம். 5-6 மணிக்கு வாக்கலாம். அப்படியே தகடாக நல்லா எடுக்கிறதுக்கு வரும். அது தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்வாங்கிறத மாமி சொல்லுவாள். சாயந்தரம் சொல்கிறேன். வெங்காய சட்னி, சாம்பார், கடை சாம்பார் மாதிரி வைக்கலாம். என்ன வேணால் செய்யலாம். இது தொட்டுக்கிறதுக்கு எல்லாமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். மிளகா பொடி எண்ணெயும் நல்லாயிருக்கும். ஸோ இதான் இன்றைக்கி வந்து காத்தால வந்து மாமி அரைச்சி வச்சுருக்கா சாயந்தரம் டிஃபனுக்கு. பீட்ரூட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். அது இப்போ தீர்ந்து போயிடும் சாயந்தரத்துக்கு டிஃபனுக்கு. இது பீட்ரூட் ரைஸு, தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் பயிர் பஜ்ஜி, இது தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்கு எரிச்ச குழம்பு. ஸோ இதுதான் எங்கள் இடத்துல மீனும். ஸோ நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக் மாமிகிட்ட சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.